நீங்க படிக்கக்கூடிய குழந்தைகள், தேர்வு எழுதக்கூடியவர்கள், இந்த காலகட்டங்களில் தேர்ந்தெடுத்து இதில் அரசாங்க தேர்வுகளை எழுதினீர்களேயானால் நிறைய வெற்றிகளை தரக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம், வருகின்ற காலம், இந்த வருடம் மட்டுமல்ல, வருகின்ற காலமே உங்களுக்கு பொற்காலமாக அமைகிறது. திருமணம் கண்டிப்பாக 2025 ஆவணி மாதத்தில் வருகின்ற ஆவணி மாதம் திருமண தடை அப்படிங்கிறது நீங்க திருமணம். புதியதாக இடம் வாங்கக்கூடிய வசதிகள், வாகனங்கள், லக்ஸரி வண்டி, விலை உயர்ந்த வாகனங்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இந்த பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நிறைய பேர், பெரிய ஆட்கள்லாம் நிறைய பேர் பூச நட்சத்திரத்துல இருப்பாங்க. ஏன் அப்படின்னா சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கல்யாணம் ஆன உடனே டாப் கீர் போட்டு தூக்கிடுவார். அந்த அளவுக்கு ஒரு உங்களுடைய நண்பர்கள் நல்ல நண்பர்களாக அமைய மாட்டார்கள். உங்களை ஏமாற்றக்கூடியவர்கள் தான் அதிகமான பேர் இருக்கும். வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இந்த 2025 கடகராசிக்கு சனி பெயர்ச்சியினால் ஏற்படும் நன்மைகள் என்ன? கடகராசி அப்படிங்கிற பொழுது முதலில் வரக்கூடிய ஸ்திர ராசி, அதுதான் சந்திரனுடைய ஆதிக்கம் உடைய ஒரு ராசி. இந்த 2.5 ஆண்டு காலம் அஷ்டமாதிபதியாக சந்திரன் இருந்து கொண்டு உங்களை கஷ்டப்படுத்தி இருப்பார். வீட்டை விட்டு வெளில போயிருப்பீங்க, கணவன் மனைவி ஒற்றுமைங்கிறது இல்லாமல் இருந்திருக்கும், நிறைய பிரச்சனைகளை பார்த்திருப்பீர்கள். அதுவும் குறிப்பாக இந்த ஆயில்ய நட்சத்திரம் நிறைய பிரச்சனைகளை பார்த்திருப்பீங்க. கணவனை பிரிந்து கூட இருக்கலாம், சிலர் குழந்தைகளை பிரிந்து இருக்கலாம். அதையெல்லாம் இந்த 2025 உங்களுக்கு சரி செய்துவிடும். இந்த 2025 நிறைய பிரச்சனைகளை சனீஸ்வர பகவான் 9ஆம் இடத்திற்கு அமர்ந்து உங்களை வெற்றி பாதையில் அழைத்து செல்ல இருக்கிறார். ஏன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு தான் வரார் குரு பகவான். அவரும் நிறைய நன்மைகள் செய்ய போகிறார். ராகு பகவானும் நிறைய நன்மைகள் செய்ய போகிறார். ராசிநாதன் குரு இல்லையா, சந்திரனும் உங்களுக்கு நிறைய திடீர் யோகங்களை கொடுக்க போகிறார். நிறைய நன்மைகளை கொடுக்கிற காரணத்தினால இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது தங்கத்தில் இடத்தை விட, ஏன்னா இங்கே செவ்வாய் நீச்சம், அதனால இடம் வாங்கி வைப்பதை விட தங்கத்தில் நீங்கள் முதலீடு செய்வது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு வழி. அதே மாதிரி நீங்க படிக்கக்கூடிய குழந்தைகள், தேர்வு எழுதக்கூடியவர்கள், இந்த காலகட்டங்களில் தேர்ந்தெடுத்து இதில் அரசாங்க தேர்வுகளை எழுதினீர்களேயானால் கண்டிப்பாக வெற்றி என்பது உங்களுக்கு கிடைத்துவிடும். அதுல எந்த மாறுதலும் கிடையாது. நிறைய வெற்றிகளை தரக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம், வருகின்ற காலம், இந்த வருடம் மட்டுமல்ல, வருகின்ற காலமே உங்களுக்கு பொற்காலமாக அமைகிறது. திருமணம் கண்டிப்பாக 2025 ஆவணி மாதத்தில் வருகின்ற ஆவணி மாதம் திருமண தடை அப்படிங்கிறது நீங்க திருமணம் நடைபெறும். குழந்தையின்மை அப்படிங்கிறதும் நீங்கிடும். குழந்தை பேரு கிடைக்கும். புதியதாக இடம் வாங்கக்கூடிய வசதிகள், வாகனங்கள், லக்ஸரி வண்டி, விலை உயர்ந்த வாகனங்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இந்த பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேர், பெரிய ஆட்கள்லாம் நிறைய பேர் பூச நட்சத்திரத்தில் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கல்யாணம் ஆன உடனே டாப் கீர் போட்டு தூக்கிடுவார். அந்த அளவுக்கு ஒரு நிறைய பிரச்சனைகளை குறைத்து கொண்டு நிறைய வெற்றிகளை தக்க வைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் அமைகிறது. கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கி இருக்கும். 2வது குழந்தை எதிர்பார்ப்பவர்களுக்கு 2வது குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்தில் பணிபுரியக்கூடியவர்கள், புதிய முயற்சிகளாக ஏதாவது ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு தொழில் தொடங்கி அதில் நிறைய பணம் ஈட்டக்கூடிய வசதிகள் அமையும். அதேபோல் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் நல்லா இருக்கு. வியாபாரம், புதிய யுக்திகளை கொண்டு புதிய வியாபாரங்கள் தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் தலைவன் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு உங்களுக்கு வந்து சேரும். உங்களை நம்பி ஒரு சில பொறுப்புகளை உங்களிடத்தில் கொடுப்பதற்கு உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் மக்களும் காத்து கொண்டிருப்பார்கள். இந்த காலங்களில் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய கடவுள்கள், இந்த காலங்களில் நீங்கள் பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். இந்த பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுவும் குறிப்பா திருப்பதி பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். அப்படி திருப்பதி பெருமாளை பௌர்ணமியில்
தரிசனம் செய்தீர்களே ஆனால் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உங்கள் ராசிநாதன் சந்திரன் நேர்கோடு பெருமாள் திருப்பதியில் தான் விழுது. அதனால் நீங்கள் திருப்பதி போய் அன்னைக்கு இரவு அங்கே தங்கி மறுநாள் காலையில் பெருமாளை தரிசனம் செய்தீர்களே ஆனால் வெற்றிகள் பல குவிகின்ற காலமாக இந்த காலம் அமைகிறது. அரசாங்க தேர்வு வெற்றி தரக்கூடிய தேர்வு அப்படின்ற மாதிரி நிறைய வெற்றிகளை தரக்கூடியதாக இருக்கும். அரசாங்க தேர்வில் சிஏ அந்த மாதிரி எழுதுகிறவங்கெல்லாம் இந்த காலங்களில் நீங்கள் அதை எழுதினீர்களே ஆனால் கண்டிப்பாக ஒரே அட்டம்ப்டில் பாஸ் பண்ணிடுவீங்க. ஏன்னா சிஏலாம் பார்த்தீங்கன்னா 4 அட்டம்ப்ட் 3 அட்டம்ப்ட் எழுதினா தான் பாஸ் பண்ண முடியும். ஆனால் நீங்களாம் இந்த டைமில் எழுதுனீங்கன்னா ஒரே அட்டம்ப்டில் பாஸ் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு மிக உயர்வான ஒரு பொற்காலமாக கடகராசிக்கு அமைகிறது. அதை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் உங்களுடைய பணவரவை அதிகரித்து அதை சேமித்து வைத்து கொள்ளுவதற்கு பாருங்கள். ஏன்னா பணம் வரும் பொழுது நிறைய பிரச்சனைகள் உங்களை தேடி வரும். நல்ல நண்பர்கள் அமைய மாட்டார்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுடைய நண்பர்கள் நல்ல நண்பர்களாக அமைய மாட்டார்கள். உங்களை ஏமாற்றக்கூடியவர்கள் தான் அதிகமான பேர் இருப்பார்கள். நீங்கள் அன்புக்கு அடிமையாகி கொண்டிருப்பீர்கள். அந்த அன்பினால் உங்களை ஏமாற்றி விடுவார்கள். அதனால் தயவு செய்து எதையும் ஆலோசித்து ஆராய்ச்சி செய்து தீர விசாரித்து அதை முடிவெடுப்பதில் கவனமாக இருங்கள். சுப விரயங்கள் அப்படிங்கிறது நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. திருமணம், கிரகப்பிரவேசம், இந்த மாதிரி நிறைய சுப விரயம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் சுப விரயத்தை கவனமுடன் செயல்படுங்கள். அப்படி செயல்பட்டீர்களே ஆனால் நல்ல விதமாக இருக்கும். இந்த வருடத்தில் நீங்கள் பெருமாள் வழிபாடை சிறப்புடன் செய்து எல்லோரும் இன்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறோம்.